சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் பண நெருக்கடியில் சிக்கல் ஏற்பட்டு உங்களுடைய பாக்கெட் காலியாக இருக்கும். உங்களை தேடி வந்தவர்களெல்லாம் உங்களிடம் இருக்கும் பணத்தை மட்டுமே அவர்கள் பகடக்காயை போல வந்து உங்களிடம் இருக்கும் பணத்தை மட்டும் அபகரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார்கள். நாளைக்கு விழுந்தால் எங்கே வாங்குவது, அந்த அவசர தேவையை எப்படி முடிப்பது என்று பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் வங்கி கணக்கும் காலியாக இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் வந்து கொண்டேதாங்க இருந்தது. வெளியில் செல்லும் பொழுது எப்போதும் தாராளமாக செலவு செய்யும் நீங்கள் பண நெருக்கடி காரணமாக 4 பேருக்கு முன்னால் கை நீட்ட முடியாமலும் உங்களுடைய சுயமரியாதையை யாருக்கும் தெரியாமலும் அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணங்கள் நீங்கள் முழுமைக்கும் நம்பிய சில உறவுகளை நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ஏற்படுத்தி கொண்டீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அடைந்து கொண்டேதான் இருக்கிறது. வெளியில் செல்லும் போது எப்போதும் தாராளமாக செலவு செய்யக்கூடிய நீங்கள் பண நெருக்கடி காரணமாக 4 பேர் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியாமலும் உங்களுக்கே பணமில்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இரவு படுத்தால் தூக்கம் வராது, நெஞ்சு படபடக்கும். உலகத்தையே வாழ வைத்த நமக்கு இன்று ஒரு சிறிய தொகைக்கு இப்படி தவிக்க வேண்டியது இருக்கா என்று நினைத்து வெளியில் காட்ட முடியாமல் தனிமையில் நீங்கள் கண்ணீர் வெடித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளதாங்க இருக்கும். ஆனால் உங்களிடம் பணம் இருக்கும். இருந்த பணத்தை மற்றவங்களுடைய செலவுக்காக கொடுத்து உங்களிடம் இப்பொழுது பணம் இல்லாமல் வெறும் யாரிடம் கடன் கேட்பது, யாரிடம் பணத்தை வாங்கி இந்த ஒரு நாளை நம்ம ஓட்டுவது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும். நீங்க உண்மையை சொன்னதால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்ப்பானது ஏற்பட்டிருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று எப்பொழுதுமே பேச தெரியாது. முகஸ்துதி செய்து காலில் விழுந்து காரியம் சாதிக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய அநியாயத்தையோ தவறையோ கண்டால் அதை அப்படியே முகத்திற்கு நேராக உண்மையை உடைத்து பேசிவிடக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள் தான். எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உண்மையை பேசுவதற்கு நம்ம எதற்கும் தயங்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களால சில மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மைகளை நீங்க கூறி உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு எதிரியாகவும் ஆக்கப்பட்டார்கள். உங்களின் இந்த நேர்மையான குணம்தான் உங்களுக்கு பல எதிரிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்ய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நியாயம் ஒரு பக்கம் இருந்தும் ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை ஒரு மோசமான மனிதனாக சித்தரித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவாகத்தான் இருக்கும். உண்மையை சொன்னால் இந்த உலகிற்கு பிடிக்காது என்பதை புரிந்து கொண்டு நீங்க தனியாக நின்று போராடிய அந்த அக்னி பரீட்சையானது மிகவும் பலம் வந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்த நல்ல பெயர்கள் கூட கெட்ட விஷயங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில கெட்டதாக மாறிவிட்டது. நீங்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பீங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு புனிதமான மனது உங்களுடைய மனது. ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையாலோ அல்லது உங்களை பிடிக்காத சிலரின் சதியாலோ நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு நீங்க ஒரு பெரிய பழிச்சொல்லானது உங்களுடைய மேல் விழுந்திருக்கும். உங்களுக்கு அது தேவையில்லாத அவமானங்களையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த ஒரு அவமானமும் நம்ம செய்யாத ஒரு தவறுக்கு நம்ம மீது பலியானது விலகும் என்று. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நாட்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இவரா இப்படி செய்தார் என்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த போது உங்களுடைய நல்ல பெயர் அங்கே கெட்டுப்போன ஒரு தருணத்தில் உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கும். உங்களின் அத்தனை வருட நற்பெயரும் ஒரே நொடியில் சிதைந்ததை உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாமல் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது என்கிற ஒரு மனநிலைக்கும் நீங்க வரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நல்லதாகவே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் செய்யுங்க. தொழிலில் ஒரு புதிய வளர்ச்சி வாயில்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கலைகளுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விஷயங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனிமே 2-3 வழிகளில் புதிய வருமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர தொடங்கும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை தானா, இந்த அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறதா என்று நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது ஏற்படும். புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவது என உங்களுடைய தொழிலின் சாம்ராஜ்யம் பெருகி நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் இரட்டிப்பு லாபத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். எதிர்பாராத லாபங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை சந்திக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வழியில் ஒரு பிரம்மாண்டமான பணவரவு அல்லது லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறது. நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத விலைக்கு விற்பனையாவது அல்லது தடைப்பட்டிருந்த சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய தகவலாக எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதிர்பாராத ஒரு போன் காலோ அல்லது ஒரு கடிதமோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பொருளாதார நிலைமையும் ஒரே நாளில் தலைகீழாக மாற்றியமைக்கக்கூடிய நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. இந்த திடீர் லாபம் உங்களுடைய ஒட்டுமொத்த கடன்களையும் அடைத்து உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்கு மிக்க மனிதராக சில நபர்களுக்கு முன்னாடி உங்களை நிச்சயமா காட்டியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய பழைய தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கி கொண்டிருந்த வம்பு தும்புக்கள், கோர்ட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உறவுகளுக்குள்ள இருந்த தீராத பகைகள் அனைத்தும் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய பக்கங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் நேர்கோட்டில் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் வைக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் ஆரம்பிக்கும். பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு உண்டாகும். திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைத்து, தவறிய சில பொருட்களாக இருக்கலாம், பணங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அவர்களும் உங்களை திரும்ப தேடியும் வருவார்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். நல்லதே.